திடீர் ட்விஸ்ட். வரும் 2026இல் முதல்வர் சீட்டில் அமரப்போவது யார்? புதிய கருத்து கணிப்பு வெளியாகி எடப்பாடியை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ள அதிர்ச்சி வீடியோ. அதாவது, தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளது. அதாவது, திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார். இவர்களுக்கு நடுவே விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விஜய்க்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்கூட்டத்தில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விஜய் கூட்டணி இல்லை என்பது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றும் என்பது குறித்த கருத்து கணிப்பை சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி திமுக கூட்டணி 105, அதிமுக 90 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இழுபறியாக உள்ள தொகுதிகளில் 25 திமுகவுக்கும் 14 அதிமுகவுக்கும் சாதகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் யார் வெற்றி வாகை சூடப் போகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகத்தான் உள்ளது. மேலும் சாணக்கியா சேனல் சர்வே வெளியிட்டு உள்ளது. அதில் நாம் தமிழர் 5%, திமுக கூட்டணி 36%, தாவேகா 20% மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி 39% மற்றும் பரவாயில்லை என்று 41% பேர் பதில் அளித்துள்ளார்கள். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பாக சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. 2989 வாக்காளர்களிடமிருந்து இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு உள்ளது. இதற்காக 32 சட்டமன்ற தொகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டு உள்ளது. இதில் மத்திய பாஜக ஆட்சி எப்படி இருக்கிறது, மாநில திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது, முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா, அதிமுக பாஜக செயல்பாடு எப்படி இருக்கிறது, இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இது தொடர்பான சாணக்கியா சேனல் சர்வே வெளியிட்டு உள்ளது. சாணக்கியா சேனல் சர்வேயில் மத்திய பாஜக ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் 24% என்றும், சூப்பர் 32% என்றும், பரவாயில்லை என்று 44% பேர் பதில் அளித்துள்ளனர். மாநில திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் என்று 45% பேரும், சூப்பர் என்று 20% பேரும், பரவாயில்லை என்று 35% பேரும் பதில் அளித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் என்று 41% பேரும், சூப்பர் என்று 22% பேரும், பரவாயில்லை என்று 37% பேரும் பதில் அளித்துள்ளனர். மேலும் விஜயின் அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் என்று 24% பேரும், சூப்பர் என்று 29% பேரும் மற்றும் பரவாயில்லை என்று 47% பேரும் பதில் அளித்துள்ளனர். விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு கூடாது என்று 26% பேரும், ஆம் 36% பேரும், பிறகு பார்க்கலாம் என்று 38% பேர் பதில் அளித்துள்ளனர். விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு காங்கிரசுடன் 18%, நாம் தமிழருடன் 21% மற்றும் அதிமுக பாஜகவுடன் என்று 61% பேர் பதில் அளித்துள்ளனர். மேலும் அதிமுக பாஜக செயல்பாடு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மோசம் என்று 27%, சூப்பர் என்று 32% பேரும், பரவாயில்லை என்று 41% பேரும் பதில் அளித்துள்ளனர். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் 5%, திமுக கூட்டணி 36%, தாவேகா 20%,
அதிமுக பாஜக கூட்டணி 39% மற்றும் பரவாயில்லை என்று 41% பேர் பதில் அளித்துள்ளனர். மேலும் மூத்த பத்திரிகையாளரான வம்சி சந்திரன் புதிய கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் என்ன நடக்கும், எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று கூறியுள்ளார். தற்போது நிலவும் அரசியல் நிலவர கணக்கின்படி திமுக கூட்டணி 154 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதில் 126 தொகுதிகளில் உறுதியான வெற்றியை பெறும் நிலையில் உள்ளது. மேலும் 28 தொகுதிகளில் இழுபறியான போட்டி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் இந்த கணிப்பை வெளியிட்டு உள்ளார். அதிமுக கூட்டணியில் 80 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இவற்றில் 48 தொகுதிகளில் பாதுகாப்பான வெற்றியை உறுதி செய்கின்றன. மீதமுள்ள 32 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுகிறது. ஆனால் வெற்றிக்கு வாய்ப்புண்டு. மொத்தம் 60 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 28, அதிமுக கூட்டணிக்கு 32 கடுமையான போட்டி நிலவுகிறது. இந்த தொகுதிகளின் முடிவுகள் எந்த பக்கமும் மாறக்கூடும் என்பதால் அவை தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்காற்றும். தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்று வம்சி சந்திரன் தனது கணிப்பில் குறிப்பிடவில்லை. ஏற்கனவே தமிழகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து அக்னி நியூஸ் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட கணிப்பில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் தங்கள் மனநிறைவை வெளிப்படுத்தியுள்ளனர். கணிப்பில் பங்கேற்றவர்களில் ஏறக்குறைய பாதி பேர், அதாவது 41% அரசின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பதை குறிக்கிறது. அதேபோல் 17% பேர் அரசின் செயல்பாடுகளில் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளனர். இவர்கள் சில விஷயங்களில் அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இன்னும் சில விஷயங்களில் மேம்பாடு தேவை என்றும் கருதுகின்றனர். இருப்பினும் 34% பேர் அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த மக்கள் அரசின் சில திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் உடன்பாடு இல்லை என்று கருதுகின்றனர். அதே சமயம் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 21,150 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த கருத்து கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டது ஆகும். திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி வெறும் 70 இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும். முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக 39 இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது. மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது. இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.